துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. 1864 ஆண்டு அக்டோபர் 2வது மாதம் அமெரிக்காவில் ஒரு சிவில் வார் நடைபெற்றது. சிவில் வார்னா அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை. அப்ப அந்த சிவில் வார்ல அநேக இராணுவ வீரர்கள் தங்களவே என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமா கொடூரமா தாக்கி கொண்டாங்க. அநேக உயிர்கள் போயிடுச்சு. அமெரிக்க சரித்திரத்திலே அது இன்னும் அந்த ஹிஸ்டரியில இருக்கு. அப்ப அந்த வார் முடிஞ்சு அந்த ஸ்தலத்துக்கு ரிப்போர்ட்டர்ஸ் போனபோது அவங்க சொன்ன அந்த ரிப்போர்ட்ஸ் தான் ரொம்ப ஒரு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ரிப்போர்ட். அதுல சில பேருடைய கை கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தவங்க போய் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு அந்த யுத்தத்துல அப்படின்றப்ப சக மனுஷங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய சக வீரர்களை உன் முதுக காட்டி சுரட்டா உன் நெத்தியில சுரட்டான்னு கேட்டு என்ன பண்ணாங்களாம், சொந்த ஜனத்தை என்ன பண்ணாங்க, சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது சரித்திரத்துல மிகப்பெரிய ஒரு துக்ககரமான செய்தி தான் இந்த செய்தி. இவ்வளவு பெரிய வார் நடந்திருக்கு, பெரிய விஷயமா இருந்திருக்குல்ல. ஆனா அந்த வார் எதற்கு நடந்துச்சுன்னா, உப்புக்காக நடந்துச்சு. எதுக்கு? உப்புக்காக நடந்த வார் தான் 1864வது வருஷத்துல நடந்த ஒரு யுத்தம். ஆனா பாருங்க, ஒரு உப்புக்காக நடந்த ஒரு யுத்தம் சரித்திரத்துல ஒரு பெரிய ஒரு சண்டையாக அது என்ன பண்ணிருக்கு, அது இடம்பெற்றிருக்கு. ஆனா உண்மையாகவே சரித்திரத்துல மனிதனுக்கு தேவையான ஒரு பெரிய யுத்தம் என்ன தெரியுமா? கொல்கதா மலையில இயேசு பிசாசோடு செய்த யுத்தம் தான் உலக சரித்திரத்திலே, மனித சரித்திரத்திலே அது மனிதனுக்கு மிகவும் தேவையுள்ள ஒரு யுத்தமாக அது காணப்பட்டது. அவர் சிலுவையில நமக்குடைய மனித குலத்துடைய பாவத்திற்காக அவர் மரித்தது மாத்திரம் இல்ல, மரித்து பிசாசோட யுத்தம் பண்ணி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பிசாசுடைய இடமாகிய பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தை வென்று 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இதுதான் நம் சரித்திரத்திலேயே மனிதனுக்கு இருக்கிறதுலே மிகவும் தேவையான இயேசு நமக்காக செய்த யுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்பினதுனால இன்றைக்கு மரணத்தின் கூர் நம் வாழ்க்கையை விட்டு அடியோடு பிடுங்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணத்தின் கூர் கிடையாது, மரணத்தின் தாக்கம் அவங்க மேல கிடையாது, மரண பயம் அவங்க மேல கிடையாது, மரணத்தின் ஆளுமை அவங்க மேல கிடையாது, இருள் அவங்க மேல கிடையாது. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வேரோடு இந்த மரணத்தின் கூரை நம்மளை விட்டு எடுத்து போட்டு விட்டார். அவரை விசுவாசிக்கிற நமக்கு இந்த உலகத்தில் ஜீவன் மாத்திரம் இல்ல, மறு உலகத்திலும் நித்திய ஜீவன் இருக்கிறது. நமக்கு நித்திய நரகம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? ஓ டெத், வேர் இஸ் யுவர் ஸ்டிங்? நீங்க உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். மரணத்தின் கூர் எனக்குள்ள கிடையாது. நீங்க வசனத்தை இன்னைக்கு தனித்தனியா நீங்க கேட்டுட்டு போகலாம், சபையா உட்காந்து கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை பர்சனலா கேளுங்க. இன்னைக்கு இந்த மெசேஜ இது சபையாக நீங்க நினைக்காதீங்க, இது உங்களுக்குன்னு கேளுங்க. இந்த அனுபவம் உன் வாழ்க்கையில வரணும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும், மரணமே உன் கூர் எங்க? எனக்கு வைத்த மரணமே உன் கூர் எங்க? மரணத்தின் தாக்கமே என் மேல அதிகாரம் எங்க அப்படின்னு நீ பர்சனலா கேட்கணும். அப்ப விசுவாசத்தோட நீ அறிக்கை செய்யணும், அந்த கூர் என் மேல கிடையாது. எத்தனை பேர் புரியுறது? எத்தனை பேர் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 57 வரைக்கும் வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? படைக்கப்பட்ட போது நமக்கு என்ன கிடையாது? மரணத்தை வச்சு ஆண்டவர் நம்ம படைக்கல. பாவம் செய்ததுனால மரணம் உள்ள வந்தது. மரணம் உள்ள வந்ததுனால பாவத்தினால பாவத்தை செய்ய வைக்கிறவன் யாரா வந்தான்? பிசாசா மனிதன் வாழ்க்கையை அவன் ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்மளால பிசாசை மேற்கொள்ள முடியுமா? நம்மளை விட பயங்கர வல்லமை உள்ளவன். அப்ப அவனை மேற்கொள்ளணும்னா அவனுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு வேணும். அவர் தான் யார்? நம்ம கர்த்தராகிய இயேசு. அவர் இந்த பூமிக்கு
நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினதுனால மரணத்துடைய பவர் நம்ம மேல் செயலிழந்து போயிடுச்சு. நான் சொல்ற அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மரணத்துடைய பவர், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு, பழைய ஏற்பாட்டுல வெறும் பலி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா மரணத்துடைய பவர் மேற்கொள்ளப்பட முடியல. பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, மரணம் மேற்கொள்ளாது, அவ்வளவுதான். ஆனா மரணம் ஜெயமாக முடியல. எப்ப மரணம் தோற்கடிக்கப்பட்டதுன்னா, இயேசு பாதாளத்துக்குள் போய் பாதாளத்துக்கு தலைவனாய் இருக்கிற பிசாசை அடித்து வென்று மரணத்திலிருந்து அவர் வெளியே வந்தபோது நம் மேல இருந்த மரணத்தோடைய வல்லமை சக்தியற்று போயிடுச்சு, செயலற்று போயிடுச்சு. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு பேரும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு பேரும் சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீ இயேசுவை எப்பொழுது உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டியோ மரணத்தின் கூர் உன்மேல் கிடையாது. மரணத்துடைய தாக்கம் உன்மேல் கிடையாது. மரணம் செயலற்று போய்விட்டது. ஒருவேளை இந்த காலை வேளையில மரணத்தை குறித்த பயம் உனக்கு இருந்து கொண்டு இருக்கிறதா? ஒரு சின்ன வியாதி வந்து, ஐயோ நான் இறந்துச்சேன், என் பிள்ளைகளை யாரு பாப்பா, என் மனைவியை யாரு பாப்பா, என் கணவனை யாரு பாப்பா, இல்லைன்னா வாலிப பிள்ளைகளுக்கு இனம் புரியாத ஒரு பயம், பெண் பிள்ளைகளுக்கு இனம் புரியாத பயம், வண்டி ஓட்டுறப்ப பயம், யாராவது வந்து பேசினா பயம், என்னமோ ஆயிடுமோ. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார். அவரை விசுவாசிக்கிற உனக்கும் மரணம் உன்மேல் ஆளுமை செய்ய முடியாது. அது சக்தியற்று செயலற்று போய்விட்டது. It didn't have any power over you. மரணத்துக்கு உன்மேல அதிகாரம் கிடையாது. அது சக்தியற்று செயலற்று போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னவென்றா, இயேசு மரணத்தின் வேரை பிடுங்கியதினால் நம் வாழ்வில் மரணம் சக்தியற்று போனதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். எந்த வாழ்க்கை? மரணத்தின் வேர் இல்லாத வாழ்க்கை, மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மரண தாக்கம் இல்லாத வாழ்க்கை நீ என்ன பண்ணணும்? லைஃப்ல அனுபவிக்கணும். யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியில வாழ்ற நாட்கள் அது உனக்கு வெவ்வேறான ஒரு நாட்களா இருக்கும். எதை குறித்தும் உங்களுக்கு கவலை இருக்காது. எதை குறித்தும் கவலை இருக்காது. கடைசி காலத்துல நீ யாரு பாப்பா கவலை இருக்காது. சரீரத்துல வியாதி இருக்கே கவலை இருக்காது. கடன் இருக்கே கவலை இருக்காது. எதை குறித்தும் கவலை இருக்காது. ஏன்? மரணத்தின் வேற யார் பிடுங்கிட்டா? என் தேவன் பிடுங்கி விட்டான். மரணம் சக்தியற்று போய்விட்டது. எனக்கு வெறும் ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை தான், உடன்படிக்கை மாத்திரம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறும். அந்த விசுவாசம் நீங்க கடந்து வந்துருவீங்க. அல்லேலூயா. அடுத்த கேள்வி, எவ்வாறு மரணம் சக்தியற்று போவதை அனுபவிக்க முடியும்? எப்படி நான் அனுபவிக்க முடியும்? இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் மட்டும் நமக்கு உண்டாயிருக்கிற பின்வருகிற 2 விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம் வாழ்வில் மரணம் சக்தியற்று போனதை அனுபவிக்க முடியும். 2 விதமான மரணத்தை குறித்து உங்களோடு பேசுகிறேன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினதுனால் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சரீர மரணம் சக்தியற்று போனது. என்னது? சரீர மரணம், பிசிக்கல் டெத். அது என்ன ஆயிடுச்சு? பவர்லெஸ் ஆக மாறிவிட்டது. பிசிக்கல் டெத் என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56 வாசிங்க. உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதனால ஃபர்ஸ்ட் எது செயலிழந்து போகுது? என்ன செயலிழந்து போகிறது? என்ன சொல்றேன்? சரீர மரணம். சரீர மரணம்னா என்ன? சரீர மரணம், பிசிக்கல் டெத்னா என்ன? மரணம் தெரியுமா? அதை நான் கேட்டுறேன். மரணம் தெரியுமா? அப்படியே மரணம்னால என்னன்னு தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரீர மரணம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரீர மரணம்னா பிறப்பு சில கல்லறையில் எழுதியிருப்பாங்க 1950 பிறந்து 1999. இதுதான் சரீர மரணம். அப்ப நமக்கு சரீர மரணம் கிடையாதா? நம்ம சாகவே மாட்டோமா அந்த பூமியில? சரீர மரணம் செயலற்று போச்சுன்னு சொல்றாங்க, வசனம் போதிக்குது. அப்ப நம்ம சரீர மரணம் கிடையாதா? அதையா வேதம் போதிக்குது? நாம் நிச்சயம் மரணத்தை சந்திப்போம்.
ஆனா வித்தியாசம் இருக்கு. இங்க வேதம் சொல்ற சரீர மரணம் என்ன அப்படின்னா, பாவத்தினால உண்டான மரணம் நமக்கு கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லுது. நான் சொல்லுங்க புரியுதா? பாவத்தின் சம்பளம். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்கு எதை விளைவிக்கும்? மரணத்தை விளைவிக்கும். அப்ப சரீர மரணத்தை நாம் பார்ப்போம். ஆனா இந்த மரணம் எதனால உண்டாயிருக்காது? பாவம் செய்யறதுனால உண்டாயிருக்காது. இந்த மரணம் யாருக்கு உண்டாயிருக்கு அப்படின்னா, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளுக்கு எந்த மரணம் இருக்கு? பாவத்தினால் வருகிற சரீர மரணம் இருக்கு. முதல் மரணம் அது. அதுக்கப்புறம் ஆத்துமா நரகத்துக்கு போய் நித்தியமாய் இரண்டாவது மரணத்தை சந்திக்கும். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினதுனால சரீர மரணம் கிடையாது. அது எதனால உண்டாகிற மரணம்? பாவத்தினால உண்டாகிற மரணம் நம்ம கிடையாது. வசனம் சொல்லுகிறது. நாம் மரணத்துக்கு அப்புறம் தேவனோடு நித்தியமா தான் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். 56 வசனம் பாருங்க. மரணத்தின் கூர் என்னதான்? பாவம். மரணத்தோடைய கூர்னா என்ன? ஸ்டிங், ரூட்னு வச்சுக்கோங்க. மரத்தோடைய வேற வச்சுதான் என்னது? மரத்தோடைய வேற வச்சுதான். வேர் நல்லா இருந்தா தான் மரம் என்ன பண்ணும்? வளரும். கொஞ்சம் வசனம் சொல்லுது மரணத்தோடைய கூர் என்னவா? பாவம். அப்ப பாவம் எதனால உண்டாயிருக்கிறது? மரணம் எதனால உண்டாகுது? ஒரு மனிதன் பாவம் செய்யறதுனால. அப்ப நம் வாழ்க்கையில கூர், பாவம் கூரா இருக்கும்னா அது எதை விளைவிக்கும்? எதை விளைவிக்கும்? மரணத்தை விளைவிக்கும். அடுத்து வசனம் சொல்லுது பாருங்க. பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். அதே வசனம் தான்ப்பா. பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். அப்படின்னா என்னது? பாவத்தின் பலன் வசனம் சொல்லுது. அப்படியா? வசனம் நமக்கு பாவம் செய்ய வைக்குது. என்ன அர்த்தத்தோட மீனிங் அப்படின்னா, பாவம் என்னவா இருக்கு? மரணத்தின் கூர் பாவமா இருக்கனால இந்த பாவம் எதை பண்ண விடமாக்குது? நியாய பிரமாணத்தை பண்ண விடமாக்குது. இந்த பாவம் நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய கட்டளைகளை மீறுறதுக்கு அது என்னவா இருக்கு? பலனா இருக்கிறது. நான் சொல்றவங்க புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றவங்க பலனா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினதுனால இந்த மரணத்தின் கூர் உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையோடைய வேர் எது கிடையாது? பாவம் கிடையாது. அதுக்கு பதிலாக பரிசுத்தம். அதான் அதோட அர்த்தம். அப்படி என்றால் உங்க ஆத்துமா என்ன செய்யாது? பாவம் செய்ய முடியாது. சொல்ல எத்தனை பேர் புரியுது? நீ இயேசுவை இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. அதான் வசனம் சொல்லுது, உன்னுடைய கூர் என்னவா மாறிது? பரிசுத்தமாக மாறிது. உன்னுடைய ரூட், உன்னுடைய வேர் பாவத்திலிருந்து அது பரிசுத்தமாய் மாறிடுது. நியாய பிரமாணத்தை உன்னால என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அதான் என் வசனம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே? ஹல்லேலூயா. நீங்க உன் வாழ்க்கையை பார்த்து நீ கேட்கணும், மரணமே உன் கூர் எங்கே? பிசாசை பார்த்து கேட்கணும், பிசாசே என்னை பாவத்தை மரணத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறியா? இல்ல, அது வாய்ப்பே கிடையாது. உன் கூர் மேல கிடையாது. அப்படின்னா என்ன? அடியோடு பிடுங்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் மட்டும் நான் இவ்வளவுதான் நான் விட்டுட்டேன். எதை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்ப மட்டும் என் கை என்ன பண்ணும்? அப்ப மட்டும் என் கை என்ன பண்ணும்? அப்ப மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? வாயை திறந்தா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரணத்தின் கூர் உன்னை விட்டு பிடுங்கப்பட்டது. மரணம் பாவத்தினால உனக்கு மரணம் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க ஓசியா 13:14 பாருங்க. ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் இங்க வசனம் என்ன அழகாய் சொல்லுது பாருங்க. அவர்களை நான் எதிலிருந்து விடுவிப்பேனா? மரணத்துக்கு விலக்கி நான் என்ன பண்ணுவேன்? நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? இந்த வார்த்தையை நாங்க நல்லா கவனிங்க. மரணமே உன் வாதைகள் அப்படின்னா என்ன? பாவம் செய்யும் போது ஒரு ஆத்துமா சாகுது, அப்படித்தானே? அது நிச்சயமா போய் சாகுது. ஆனா பாவம் செய்யும் போது வாழ்க்கையில என்ன வருது? வாதைகள் வருகிறது. கரெக்டா இல்லையா? நான் சொல்ல எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்க. எல்லாம் கொஞ்சம் மனநிலையை கொண்டு வாங்க. ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம்.
பாருங்க, பாவம் செய்யும் போது ஒரு ஆத்மா மரிக்குது. அது நாம் என்னைக்கு நம்ம மரிக்க போவோம்னு தெரியாது. ஆனா அதுக்கு நடுவுல பாவம் செய்கிறதுனால வாதைகள் வருகிறது. கர்த்தர்ட்ட இருந்து என்ன வருது? வாதை வருது, பனிஷ்மெண்ட் வருது. சரிங்களா? அது வியாதியோ, கஷ்டங்களோ, பிரிவினைகளோ, மரண பயமோ, இல்ல தொட்ட காரியம் எல்லாம் வாய்க்காது, இல்லைன்னா நிறைய உன் வாழ்க்கையில வெறுமை இருக்கும், தேவைகள் சந்திக்கப்படாது. இதான் வசனம் சொல்லுது பாருங்க. மரணமே வாதைகள் எங்க? என்ன இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்பயே வசனம் சொல்லுது, நான் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவர்களை என்ன பண்ணுவேன்? மீட்பேன். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாட்கள் வருகிறது, நான் என்ன பண்ணேன்? ஏன் ஜனத்தை எங்க இருந்து மீட்பேன்? இந்த பாதாளத்திலிருந்து, பாவத்தினால வருகிற வாதையிலிருந்து என்ன பண்ணுவேன்? நான் அவர்களை ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? நிச்சயம் மீட்பேன். இதெல்லாம் இயேசு பிறக்கிறது மாதிரி 800 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அடுத்து ஏசாயா பாருங்க. ஏசாயா 25:8 பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கும். He swallowed up death forever. அவர் என்றென்றும் எதை விழுங்கி போடுவாராம்? மரணத்தை. அப்படின்னா என்ன கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசித்த நமக்கு எது கிடையாது? மரணம் கிடையாது. மரணத்தின் கூர் நம்ம மேல கிடையாது. பாவத்தினால் வருகிற வாதைகள் நம்ம மேல கிடையாது. ஏன்னா அவர் அதை என்ன பண்ணிட்டார்? அவர் விழுங்கி விட்டார். சொல்ல உங்களுக்கு புரியுதா? என்ன பண்ணிட்டார்? அவர் அதை கம்ப்ளீட்டா, நான் சொல்ற வார்த்தை நடக்க ஸ்டிங், கூர், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். செய்தி அதுதான். கூர், உனக்குள்ள இருக்கிற கூர் வெளியே வரணும். மர கிளைய வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளை என்ன பண்ணும்? வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்ப அந்த வேரை பிடுங்குறாங்களோ அப்பதான் மரத்துடைய உயிர் போகுது. அதே போல ஒரு சில பாவம் மேலோட்டமாய் உன் பாவத்தை வெட்டிக்கிட்டே இருந்த பாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்ப இந்த கூரை நீ வேரோட பிடுங்குறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். அந்த கூர் எப்ப பிடுங்கப்பட்டது தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மரணத்தை நான் ஜெயமாக என்றென்றைக்கும் விழுங்கி விட்டான். இதெல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைவேறல. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அது நிறைவேறுச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு நிறைவேறிருக்கு. அல்லேலூயா. அது பாருங்க, அந்த கூரை பிடுங்கிட்டு அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் பாருங்களேன். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். அந்த கூர் பிடுங்கப்படும் போது கர்த்தராகிய தேவன் உன் கண்ணீரை அவர் துடைப்பார். எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீர், நீ வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர், எல்லா முகங்கள், அந்த வார்த்தை அண்டர்லைன் படிங்க. all faces, I will wipe out tears from all faces. பவர்ஃபுல்லா இருக்கும் ஆங்கிலத்துல. எல்லா முகத்தோடைய கண்ணீரை என்ன பண்ணிடுவார்? துடைத்து. ஏன்னா எது பிடுங்கப்பட்டுருச்சு? கூர் பிடுங்கப்பட்டுருச்சுல, பாவம் பிடுங்கப்பட்டுருச்சுல, அதோடைய ரூட் பிடுங்கப்பட்டுருச்சுல. அப்போ வாழ்க்கையில என்ன வரும்? ஆசீர்வாதம். கர்த்தரே உன் கண்ணீரை துடைப்பார். கர்த்தரே உன் கூரை எடுக்கிறது போல கர்த்தரே உன் கண்ணீரை துடைப்பார். அடுத்து பாருங்க, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். நிந்தைனா என்ன? டிஸ்கிரேஸ், அவமானத்தை என்ன பண்ணுவாராம்? பூமியிலே இல்லாதபடி நீக்கி விடுவார். நீ பட்ட அவமானம் நீக்கப்படும். எப்ப? கூர் பிடுங்கப்படும் போது. அந்த கூரை யார் பிடுங்கி விட்டார்? நம் கர்த்தராகிய இயேசு தம் மரணத்தினால் அவர் பிடுங்கி விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? லூயா. பிசிக்கல் டெத் சக்தியற்று போய்விட்டது. சரீர மரணம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வசனம் தெளிவாய் சொல்லுது, உன் வாழ்க்கையை சில சூழ்நிலைகள் பிரச்சனையால அது உன்னை எங்க நேரா கொண்டு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்க கை விட்டுறலாம். அப்ப மனசு என்ன தோணும்? இந்த பூமியில இருக்கிறதுக்கு நல்லது. சரீர மரணம் கிடையாது உனக்கு. கூர் பிடுங்கப்பட்டு விட்டது. கர்த்தர் உன் கண்ணீரை தொடப்பா. உன் நிந்தைய அவர் மாத்தி போடுவா. சொல்ல புரியுதா? சரீர மரணம். இந்த உலகத்தினால, உலக சூழ்நிலைகள் உனக்கு ஒரு நாளும் சரீரத்தை எதுக்கு நேராக கொண்டு போக முடியாது. அதுதான் இந்த பாயிண்டோடைய அர்த்தமே. இந்த உலக சூழ்நிலைகள், உன் வருகிற வியாதியா இருக்கலாம், உன் சரீரத்தில் இருக்க கஷ்டமா இருக்கலாம், உன் வீட்டுல இருக்க போராட்டமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், கடன்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் உன்னை எதுக்கு நேராக கொண்டு போக முடியாது. உன் சரீரத்தை மரணிக்க வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார் சொன்னா? கர்த்தரே இதை சொன்னார். அடுத்த வசனம் பாருங்க. அக்காலத்தில்
காலத்திலே குறிப்பிட்ட டைம்ல இதோ அவரே நம்முடைய தேவன், அவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சித்தார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழுவோம். இது நடக்கும்போது நீ சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? அந்த நாளில, ஏன்னா இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம். இயேசு ஒன்னும் பிறக்கல, 700 வருஷத்துக்கு மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அப்ப மக்கள் சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவரே என்னை ரட்சித்தார். அந்த தேவன் யாருன்னா கர்த்தராகிய இயேசுக்காய் காத்திருந்தேன், அவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்து களி கூறுவேன். அவரை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் யாருன்னு 1 கொரிந்தியர் 15 வெளிப்படுகிறது. வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்தில் வாசம் பண்ணி நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ நம்ம சொல்றோம்ல, அவருக்காய் நான் காத்திருந்தேன், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம்? வாரம் வந்து ஆண்டவர் என்ன பண்றோம்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆர்ப்பாட்டத்தோடு, துதியோடு, ஸ்தோத்திரங்களோடு மகிழ்ந்து களி கூறி கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறினது. இயேசுவை விசுவாசிக்கிற உனக்கு எது கிடையாது? மரணம், சரீர மரணம் கிடையாது. மரணத்தின் கூர் வேரோடு பிடுங்கப்பட்டது. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. இப்ப இந்த வசனத்தை, நம்முடைய ஆதார வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு இப்ப புரியும் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:55 பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் வாழ்க்கையை பார்த்து கேளுங்க. மரணமே உன் கூர் எங்க? என் வாழ்க்கையில மரணமே உன் கூர் எங்க காணப்படலையா? அப்ப நீ உண்மையா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க. நான் சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னும் ஒருவேளை மரணமா கூர் இருக்கோ ஒன்னும் தெரியலையே, எனக்கு 2 கட்ட நிலையில இருக்கிறேனே, பெரிய கேள்விக்குறி இருக்குன்னா நீ இன்னும் என்ன பண்ணணும்? சத்தியத்துக்குள் வளர வேண்டும். அதான் வசனம் தெளிவா, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விட. இதுதாங்க சத்தியம். இயேசுவை விசுவாசித்த உனக்கு மரணத்தின் கூர் கிடையாது, சரீர மரணம் கிடையாது. எப்பேற்பட்ட மரணத்தை பத்தி பேசுது? பாவத்தினால வருகிற மரணம். பாவ வாழ்க்கையின் தாக்கம் உங்க மேல கிடையாது. நான் சொல்லுங்க, புரியுதா? அப்ப ஏன் பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வருது, வியாதி வருது, போராட்டம் வருதே? அதான் திரும்ப நான் சொல்றேன், மனுஷனுக்கு உபத்திரவம் அந்த பூமியில இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, ரட்சிக்கப்படாத உபத்திரவம் பாவத்தினால வருது, அது அவனை எங்க கொண்டு போயிடும்? மரணத்துக்கு கொண்டு போயிட்டு நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வர உபத்திரவம் அது சோதனை. கர்த்தர் அதுல உன்னை புடமிட்டு சுத்த பொன்னாக வெளியே கொண்டு வந்து உன்னை பரலோகத்துல நித்திய ஜீவனை உனக்கு தருவார். அதான் பெரிய வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவ ஓட்டம் கஷ்டமே கிடையாது. கர்த்தர் மரணத்தை ஜெயித்ததுனால மரணத்தின் கூர்வம் மேல கிடையாது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஆவியானவரை உள்ளவே வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய பலனையும் கொடுத்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீர மரணம் சக்தி ஏற்று போயிடுச்சு. எந்த சூழ்நிலையும் பார்த்து சரீர மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. ஒரு வியாதியோ பிரச்சனையோ போராட்டங்களோ சூழ்நிலைகளோ வரும்போது அவ்வளவுதான் நினைக்காத, கூர் கிடையாது. ஏன்னா நீ கர்த்தருக்குள் ஜெயமாக இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நபருக்கு இட பிரச்சனை இருந்துச்சு, சரிங்களா? விவசாய இட பிரச்சனை. அப்ப அந்த ஒரு நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பில்லிசூனிய மந்திரவாதம் வைக்கிற நபர்கிட்ட போயிட்டு அந்த குறிப்பிட்ட நபரை எப்படியாச்சும் கொன்றணும்னு சொல்லிட்டு மந்திரம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ ஒரு அசுத்தாவி எதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, ஸ்கார்பியனுக்குள்ள போச்சு. அந்த அசுத்தாவி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தேளுக்குள்ள அந்த அசுத்தாவி போயிடுச்சு. அப்ப அது என்ன பண்ணுச்சு? இந்த அசுத்தாவி ஏவி விட்டதுனால இது யார கொத்த போகுது? அந்த நபரை கொத்த போகுது. ஆனா அந்த டைம்ல பார்த்தா அவங்க அப்பாவுடைய பையன் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தான். இது என்ன பண்ணிச்சு? மாத்தி என்ன பண்ணிடுச்சு? அவன் அந்த பையன் அது மேல அந்த பின்னாடி இருக்கிற இது மேல காலை வச்சோன்னே இந்த கொடுக்க வச்சு அது என்ன பண்ணிச்சு? அவங்க பையனை கொத்திருச்சு. கொத்தினோடனே அந்த விஷம் டக்குன்னு உடனே ஏறி
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப சீரியஸா இருந்தான் இந்த பையன். பயங்கர நாள், ரொம்ப நாள் சீரியஸா இருக்கிறான். 2-3 நாள் சாக கிடக்க இடத்துல இருந்தோன்னே, சுத்தி இருக்க ஜனலாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, திரும்ப ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு இது என்ன அப்படின்றத அவங்க வந்து பார்த்தாங்க. இப்ப பார்த்தபோது வந்து இது வந்து உங்க வீட்டுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, இந்த நபர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏவி விட்டுருக்காங்கன்னு அந்த அந்த ஆவி வந்து சொன்ன உடனே, அந்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிசாசே அந்த மந்திரம்லாம் பண்ணி அந்த கொத்துன பிசாசே என்ன பண்ணாங்க, முன்னாடி கொண்டு வந்தாரு. அந்த பிசாசு வந்து என்ன பண்ணுச்சு, முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்ப வந்து கேட்டாங்க, சரி அவன் வந்து உங்க அப்பாவை தானே கொலை சொன்னா, நீ ஏன் இந்த பையன் மேல இது பண்ண, ஒரு சின்ன பையன் மேல போய் நீ கொத்துட்டியே, இப்ப சாக கடக்கல இருக்கிறான் அப்படின்னு அந்த அசுத்தாவி சொல்லிச்சான், நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், மாத்தி கொத்துட்டேன். அவன் காலை மிதிச்சு என் மேல ஏறணும்னா என்ன பண்ணிட்டேன், கொத்திட்டேன்னு. இவங்க கேட்டாங்களாம், சொன்னாங்களாம், சரி அவன் சாக போறான், நீ உனக்குள்ள அந்த பாய்சனை நீ தானே கொத்துன, என்ன பண்ணிடு, அதெல்லாம் வெளியே எடுத்துரு, ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொன்னா, அந்த அசுத்தாவி சொல்லிச்சான், எனக்கு மரணத்தை கொடுக்க மட்டும் தான் தெரியும், அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மரணத்தை வென்று ஜீவனை நமக்கு தருகிறார். பிசாசுக்கு உன் வாழ்க்கையில மரணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவாதான் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஆனால் கர்த்தர் மாத்திரமே அந்த பிசாசை உடைத்து மிதித்து தலையை நசுக்கி மரணத்திலிருந்து ஜெயம் பெற்று நமக்கு ஜீவனை அவர் தருகிறார். இப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துடைய மரணம் நம்முடைய சரீர மரணத்தை என்ன பண்ணிடுச்சு, சக்தியற்று போக பண்ணிவிட்டது. இரண்டாவது ஆவிக்குரிய மரணம் சக்தியற்று போனது. ஃபர்ஸ்ட் வந்து எந்த மரணம் சக்தியற்று போச்சு, சரீர மரணம், பிசிக்கல் டெத். அடுத்து வந்து ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். அது வந்து என்ன ஆயிடுச்சு, சக்தியற்று போனது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15:54 வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்களேன். அழிவுள்ள சரீரம் எப்பொழுது அழியாமையான சரீரத்தை தரித்துக் கொள்ளுதோ அப்பதான் கம்ப்ளீட்டா மரணம் வந்து என்ன ஆகுதான், கம்ப்ளீட்டா மரணம் வந்து தோற்கடிக்கப்படுகிறது. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வருகிறாரோ அப்பதான் அந்த பூமிக்கு முடிவு உண்டாகும். அப்ப முடிவு உண்டாகும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார், ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய நரகத்துல தள்ளப்படுவார்கள். அப்ப பரலோகத்துக்கு போகிறவர்கள் இந்த அழிவு கூர்ந்த சரீரத்தை அவர் என்னவா மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார். எப்படி மறுரூபப்படுத்துவார்னா, அழியாமை. ஏன்னா பரலோகத்துல நம்ம நித்தமாய் வாழ போகிறோம், யுகா யுகமாய் வாழ போகிறோம். அப்ப இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சரீரம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால இந்த சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்தும் போது மரணம் முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுகிறது, கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனா கம்ப்ளீட்டா எப்ப தோற்கடிக்கப்படும்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவர் வரும்போது, இரண்டாம் வருகையில் அவர் வரும்போது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். அப்புறம் அந்த காலத்துல எந்த வருஷம் வர போறான்னு தெரியாது, அந்த வருஷத்துல உயிரோடு இருக்கிறவங்க, அதுல ரட்சிக்கப்பட்டவங்க எங்க போவாங்க, பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் அவங்களுக்கு புதிய சரீரத்தை தருவார். மரணம் கம்ப்ளீட்டா என்ன ஆகும், ஜெயமாக விழுங்கப்பட்டு முறியடிக்கப்படும். இப்ப ரட்சிக்கப்படாதவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 2 மரணம் இருக்கு. நான் சொல்ல எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான சத்தியம், எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படல, நீ ஆண்டவருக்குள் நீ ரட்சிக்கப்படல, இல்லைன்னா இயேசுவை என்னைக்கே ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் பின் வாங்கி இருக்கிறேன், அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்குன்னா அந்த ஆத்துமா எங்க போகும், எங்க போகும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றேன். கை தூக்குங்க பார்க்கலாம். கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல தான் வைப்பார், ரட்சிக்கப்படாத இடத்துல தான் வைப்பார். ஏன்னா இயேசுவே தெளிவா சொல்ற, என்ன சொல்றார், முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்பவனே, இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீ எனக்குள் என்னை ஆராதிக்கிற நபரா இருப்பதாதான் உனக்கு என்னது ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன, விடுதலை. எதுல இருந்து விடுதலை, நித்திய நரகத்துல இருந்து விடுதலை. சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எத்தனை மரணம் இருக்கு, 2 மரணம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த பூமியில நம்ம மரிக்கிற நாள், எல்லாரும் இறந்து போவோமா, எல்லாருமே இறந்து போவோம், அது ஃபர்ஸ்ட் மரணம்.
ஆனா மரணத்துக்கு அப்புறம் இந்த ஆத்துமா 2 இடத்துக்கு போகும். ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு நரகம். இந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமா, பின்வாங்கி போன ஆத்துமா என்ன பண்ணும்? இந்த பூமியில மரிச்சதுக்கு அப்புறம் மறு உலகத்துக்கு போகும்போது மறுபடியும் எங்கதான் தூக்கி எறியப்படும்? நரகத்துக்கு தூக்கி எறியப்படும். அது என்ன மரணம் அப்படின்னா 2வது மரணம் பைபிள் சொல்லுது. நீ பைபிளை வாசிக்கும் போது 2வது மரணம்னு சொல்லும்போது எதை குறிக்கிற மரணம்? நித்திய நரகத்தின் மரணம். நான் பின்னாடி வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். நான் அப்ப ஃபர்ஸ்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு எத்தனை மரணம்? 1 மரணமா 2 மரணமா? ஒரே மரணம். இந்த பூமியில நம்ம மரிக்கிற நாள் மட்டும்தான். அடுத்து போன உடனே நம்ம எங்க போயிடுவோம்? ரட்சிக்கப்பட்டு போனா பரலோகத்துல அழியாமை உள்ள சரீரத்தை நம்ம தரித்துக் கொள்வோம். அதான் வசனம் அழகா சொல்லுங்க. அழிவுள்ளதாகிய இது எது? இந்த சரீரம் அழியாமையும் அழிவே பார்க்காது. நான் சொன்னேன், கர்த்தர் பூமியை படைத்த போது மனுஷனுக்குள்ள எதை வைக்கல? மரணத்தை வைக்கல. அப்பயே அழியாம தான் வச்சிருந்தா. அப்ப அதை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணுகிறார். அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் என்ன பண்ணும்? தரித்து கொள்ளும். எப்படி ட்ரெஸ் எடுத்து போடுறோமோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தை ஆண்டவன் கொடுத்துருவா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆவிக்குரிய மரணம் செயலற்று போனது விசுவாசியோட வாழ்க்கையில. 2வது மரணம் யாருக்கு கிடையாது? விசுவாசிக்கு கிடையாது. இது எதன் மூலியமா நடந்துச்சு? இயேசுடைய மரணத்தின் மூலியமா. அதான் ஆதார வசனம் சொல்லு, மரணமே உன் கூறு எங்கே? அடுத்து என்ன சொல்லுது? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளம் எது? நரகமே எங்க உன் ஜெயம்? என்னாச்சு விசுவாசி மேல? அவர் அதை விழுங்கி விட்டார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் அந்த வசனத்தை அர்த்தம். இந்த ஜெயத்தை யார் தந்தா எனக்கு? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தை என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு விட்டார். மரணத்தையும் சரீர மரணத்தையும் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டார். இந்த பூமியில துக்கத்தையும் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டார். அடுத்த பூமியில நரகத்தையும் எடுத்து போட்டு விட்டார். சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்துக்கு சாவாமையை தந்திருக்கிறார். அழிவான என் சரீரத்துக்கு அழியாமையை அவர் என்ன பண்ணிருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஒரு நிமிஷமா 44 பாருங்க, 43 பாருங்க. அந்த பூமியில என்ன நடக்குது பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுகும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். விதைக்கப்பட்ட சரீரம் மறிச்சு இந்த பூமியில விதைக்கப்படும். கனவீனம் உள்ளதா எங்க இருக்கும்? பூமியில கனவீனம் உள்ளதா இருக்கும். யாரும் உன்னை மதிக்காம இருக்கலாம், குடும்பம் மதிக்காம இருக்கலாம், அவங்க உன்னை மதிக்காம இருக்கலாம். ஆனா அந்த ஆவிக்குரிய உலகத்துல அது எப்படிப்பட்டதாய் எழுதிக்குதான்? மகிமை உள்ளதாய். குளோரி. எந்த குளோரி? கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமையை யாருமே என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. பரலோகத்துல யாருடைய மகிமையை நமக்கு தருகிறார்? ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுது, நம்ம யார் சாயலுக்கு ஒப்பா இருப்போம்? இயேசுடைய சாயலுக்கு. இயேசுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்போம்னா அந்த மகிமையுள்ள சரீரமாய் இருக்கும். இந்த பூமியில தான் உனக்கு கனமீனமற்ற வாழ்க்கை, கனமற்ற வாழ்க்கை. இந்த பூமியில உன்னை கனப்படுத்தாத வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா அந்த உலகத்துல, ஆவிக்குரிய மரணம் இல்லாத உலகத்துல கர்த்தர் கனவீனம் உள்ள அந்த சரீரத்துல மகிமையுள்ள சரீரமா எழுப்புகிறார். எத்தனை பேர் புரியுது? அடுத்து பாருங்க. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் இருக்கும். இந்த பூமியில உனக்கு தலைவலி, காய்ச்ச, அது இது, இந்த வியாதி, எந்த வியாதி, எல்லாம் பலவீனமா உன் சரீரம் இருக்கலாம். ஆனா அந்த கர்த்தர் வைத்த பரலோகத்துல, நித்தியத்துல, பரதேசியில கர்த்தர் வைத்த பரலோகத்துல நமக்கு என்ன, எப்படிப்பட்ட சரீரம்? பலமுள்ள சரீரம். ஆவிக்குரிய மரணம் சக்தியற்று போனது. மகிமையுள்ள வாழ்க்கை, பலமுள்ள என்ன பண்றோம்? சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் என்ன? இந்த சரீரம் அந்த பூமியில அழிஞ்சு போயிடும். ஆவிக்குரிய சரீரம் நித்தியமாய் வாழுகிற விதமாக உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்திடுவார். ஆவிக்குரிய மரணம் கிடையாது. அதான் குறிக்குது. இது யார் மூலமா நடக்குது? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கேட்க முடியுமா? எத்தனை பேருக்கு தைரியமா கேட்கலாமா? தைரியமா நீ கேட்கலாம். பாதாளமே உன் ஜெயம் எங்க? என் ஆத்துமா பாதாளத்துக்கு கிடையாது. பிசாசை பார்த்து நீ சொல்லலாம் தைரியமா. ஏன்னா அவர் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். பாதாளத்தை வென்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஹோசையா 3:13-14 வாசிங்களேன். ஹோசையா 3:13-14. அவர்களை நான் இரண்டாவது அடுத்த வசனமா, அவர்களை மரணத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பேன், மரணமே உன் வாதை எங்கே. அப்ப பாவத்தினால ஏற்படுற வாதை எங்கே, அத பத்தி பார்த்தோம். அடுத்து பாருங்களேன், பாதாளமே உன் சங்காரம் எங்க. சங்காரம் என்ன? டிஸ்ட்ரக்ஷன். எங்க போச்சு? பிசாச பார்த்து கேளு, எங்க போச்சு? என் கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டார். எத்தனை பேர் புரியுது? அப்ப வேதம் இங்க நல்லா இன்னொன்னு தெளிவாய் சொல்லுது, விசுவாசிகளாகிய நமக்கு என்ன கிடையாது? பாதாளத்துடைய சங்காரம் கிடையாது, அழிவு கிடையாது. அப்ப பாதாளத்துடைய சங்காரம் ஒன்று என்ன இருக்கு? இருக்கு. இது யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அது என்னன்றத கொஞ்சம் வசனத்துல பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்க. பாதாளத்தின் சங்காரம்னா என்னன்னு பார்ப்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் பாதிக்கப்பட்டார்கள். இது எதை பத்தி குறிக்குதுன்னா, பாதாளம் எப்படிப்பட்டது, பாதாளம் நரகம் எப்படிப்பட்டதுன்ற வசனம் சொல்லுது பாருங்களேன். யாரு அதுக்குள்ள தள்ளப்படுவாங்களா? எவர்களை பிசாசு மோசம் போக்கினானோ. இன்னைக்கு உன் வாழ்க்கையில யாரெல்லாம் பிசாசு வஞ்சிக்கிறானோ, சிம்பிளா சொல்ல போனா ரட்சிக்கப்படாதவர்கள், பிசாசால மோசம் போனவர்கள், ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போனவங்க. இன்னைக்கு பிசாசு மோசம் போக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நீ கவனமா இருக்கணும். இன்னைக்கு உன் ஆவிக்கு தெரியும் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையான்னு. சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? உங்க வீட்டில நடக்கிற கிரியைகளை வச்சு உங்களுக்கு தெரியும் உங்க வீடு கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள இருக்கா, பாதுகாப்புக்குள்ள இருக்கா, இல்லைன்னா பாதாளத்துடைய சங்காரம், மரணத்துடைய கூறு, மரணத்துடைய வாதை இருக்கான்னு தெரியும். ஆமாவா இல்லையா? சொல்றவங்க புரியுதா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல, மரணத்துடைய வாதை எனக்கு இருக்குதா, இல்லைன்னா என் வீட்டு இன்னைக்கு நான் மரித்தா நான் எங்க போவேன் அப்படின்றது உங்க ஆத்துமாக்கு என்ன பண்ணும்? நல்லா தெரியும். நீங்க வசனம் சொல்லுது பாருங்க, பிசாசால யாரு மோசம் போக்கப்பட்டார்களோ. இன்னைக்கு மோசம், பிசாசால மோசம் போகிறதுக்கு நீங்க அவனுடைய ஆளுமை கீழே இல்ல. கரெக்டா இல்லையா? ஆண்டவர் நமக்கு அது விடுதலையை தருகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணல, அதை எடுத்துக்கொள்ளல. கரெக்டா? அப்ப பிசாசால மோசம் போக்கப்பட்டவர்களுக்கு என்ன இடத்தை கொடுக்கிறார் பாருங்க, அக்கினியும் கந்தகமான கடல். ஆங்கிலத்தில் இன்னும் பயங்கரமா இருக்கும், burning sulfur. burning sulfur, பெரிய ஒரு லேக் ஆஃப் ஃபயர். அது ஃபுல்லா எப்படிப்பட்ட இடமா? அக்கினியும் கந்தகம், வல்கனோட மோசமான ஒரு இடம், எரிமலையோட. அது எப்படி அதுல என்ன பண்ணுவாங்களா? தள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாதவங்க. கள்ள தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசி பாஸ்டர்ஸ் சொல்றார், சத்தியத்தை சத்தியமா போதிக்கல, அது சரி இது சரி, இயேசுதான் வழி, இயேசு மட்டும்தான், பிதா கிடையாது, குமாரன் கிடையாது. கள்ள தீர்க்கதரிசிகள் பண்றாங்களா? சர்ச்சில் வந்து நீ ஆராதிக்க தேவை கிடையாது, வீட்டிலே நீ என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். தவறாய் போதித்து கொண்டிருக்கிற, சத்தியத்தை மாத்தி போதிக்கிற நபர்களுக்கு என்ன இருக்கு? எந்த இடம்? அக்கினியும் கந்தகம் எரியிற இடம். அவிசுவாசி, ரட்சிக்கப்படாத, பின்வாங்க போனவங்க. பாருங்க எப்படிப்பட்ட இடம் பாருங்க, பாதாளத்துடைய சங்காரம். அது எப்படி எரியிறதா? இரவும் பகலும் சதா காலங்களும். என்ன போட்டிருக்கு? forever. பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? forever. ஆனா அங்க எப்படிப்பட்ட இடம்? சமாதானம், மகிமையுள்ள சரீரம், அழிவுள்ள சரீரம் மகிமையுள்ள சரீரமாக, பலவீனம் உள்ளது பலனாக பரலோகத்துல என்றென்றைக்கும். ஆனா பாதாளமும் அது என்றென்றைக்கு தான். எப்படிப்பட்டது? அழிவுள்ளது, சங்காரம், இரவும் பகலும் என்ன பண்ணுகிறது பண்ற இடம். அப்ப மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இயேசு இந்த 2ஆம் முறைக்கு வந்தோடனே வீட்டுல போய் வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, வெள்ளை சிங்காசனத்து மேல ஆண்டவர் வந்து உட்காருவார். ஆண்டவராக இயேசு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்படுமா. அதுல ஒரு புஸ்தகம் தான் வந்து என்னன்னா ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர்லாம் இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பேர் இருக்கும்.
மற்ற புஸ்தகத்துல ரட்சிக்கப்படாதவங்களுடைய பேர், அவங்க செய்த பாவங்கள் இருக்கும். சரிங்களா? இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இத வாசித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 14-15 பாருங்க. அதிலே அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. இது என்ன அப்படின்னா இரண்டாவது மரணம். மூணாவது அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் எது வைத்திருக்கோம்? பாதாளம் வச்சிருக்கிறோம். அது கடைசி நியாயத்திற்கு அப்புறம் அதை எதுக்கு தூக்கி போட்டுரும்? நரகத்துல தூக்கி போட்டுரும். அதுல எடுத்த எல்லா நபரையும். அடுத்த வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவங்கள், காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல அப்படின்னா எங்க தள்ளப்படும்? அக்கினி கடலிலே. ஆனா இதெல்லாம் யாருக்கு கொடுக்குது? கேட்கும் போதே பயமா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? ரொம்ப பயமா தாங்க இருக்கு. வாசிக்கும் எனக்கும் பயமா தான் இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட பயம்? ஆண்டவரே ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும், அப்படிப்பட்ட பயம் தான். ஐயோ நான் அதுல போய் உட்கார்ந்துருவேன் கிடையாது. ஒரு துளி அளவு கூட நான் அதுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மரணம் எனக்கு கிடையாது. ஆனா இது வாசிக்கும் போது பயம் வரும். ஆனா எப்படிப்பட்ட பயம்? ஒரு நல்ல பயம். ஒரு நாளும் நான் இயேசுவை விட்டுறக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. இன்னொரு வசனம் பாருங்க. மார்க் 9:48 பாருங்க. அங்கே அவர்கள் புழு சாவதும் கிடையாது, அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்க புழுலாம் கடிக்கும் போல. ஆனா அந்த புழு என்ன பண்ணாதான்? சாவாதான். அக்கினி என்ன பண்ணாது? அணையாது. இதுதான் என்னது? பாதாளத்துடைய சங்காரம். ஆனா இதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய தேவன் அதை ஜெயமாக விழுங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க எப்படி ஜெயமாக விழுங்கா பாருங்க. அதே வெளிப்படுத்தல் 1:18 பாருங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்ற பாரு. மரிச்சேன், ஆமா. மனுஷ பாவத்துக்காய் மரித்தேன், ஆமா. அடக்கம் பண்ணட்டேன், ஆமா. ஆனால் உயிரோடு இருக்கிறேன். எதுல இருந்து உயிரோடு இருக்கிறேன்? எப்படி உயிரோடு இருக்கிறேன்? பிசாசு கையில் இருந்த பாதாளத்தின் திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். I hold the keys of Hades. நரகத்துக்குரிய சாவியை யார் கையில வச்சிருக்காவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் திறந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட்டவங்களை எங்க கொண்டு போய் போட முடியாது. பிசாசு கையில இருந்துச்சு, ஆமா. உன்னை தூக்கி ஆவியை தூக்கி எதுக்குள்ள போட? நரகத்துக்குள்ள தள்ளிவிட பிசாசு கையில் சாவி இருந்துச்சு. ஆனா இயேசு எப்பொழுது மரித்தாரோ, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வசனம் சொல்ல பாதாளத்துக்குள்ள இறங்கி பிசாச அடித்து அவன் கையில இந்த சாவியை கொண்டு வந்து அவர் கையில வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் திறக்காம நம்முடைய ஆத்துமா அதுக்குள்ள போய் உள்ளாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா நம்முடைய அப்பா நம்மளை எங்க தள்ள மாட்டார். அதான் அர்த்தம். ஆவிக்குரிய மரணம் செயலற்று போனது, ஆவிக்குரிய மரணம் சக்தியற்று போனது. ஏன்னா நம்முடைய தேவன் ஜெயமாக எழும்பினதுனால. எத்தனை பேர் புரியுது? இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 15:54 பாருங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறிற்று. எப்ப நிறைவேறும்? இயேசுடைய 2ஆம் வருகையில. காத்திருப்போம். நம்ம இந்த பூமியில சரீர மரணம் கிடையாது. ஆனா இயேசுடைய வருகை வரும்போது ஆவிக்குரிய மரணத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அது நிச்சயம் இருக்கு. ஆனா அந்த உலகத்துல அதை நம்ம அனுபவிப்போம். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்க? உன் ஜெயம் எங்க? என் மேல உன் ஆளுகை கிடையாது. ஏன்னா நமக்கு 57 நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்களேன். ஆகையால் பிரியமான எங்கள் சகோதரரே, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருது கிடையாது, விருதாக போவது கிடையாது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் இருங்க.
கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருங்கள். ஹalleluya. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. சோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்டவர்கள் வச்சிருக்கிறதுனால சகோதரர்களே நீங்க என்ன படாதீங்க, இந்த பூமியில படுகிற பாடு விருதாவாக போகாது. நீ இயேசுவை பின்பற்றதுனால உனக்கு வருகிற சிலுவை, வீட்டுல நிந்திப்பாங்க, பக்கத்து வீட்டுல நிந்திப்பாங்க, கணவன் குத்தலாம், மனைவி அடிக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை மிதிக்கலாம், இல்லைன்னா வசனத்தை கடைபிடிக்கிறதுனால உன்னை சுத்தி இருக்கிற ஜனம் உன் மேல நிறைய பாட கொடுக்கலாம். ஆனா நீ பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்றதுனால, கட்டளை நீ நிறைவேற்றினால உன் பாடெல்லாம் விரயமாய் போவது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாத, விரயமாய் போகாது, நீ உறுதியாய் தரித்திரு, அசைந்திராம இரு, கர்த்தருடைய கிரியையில பெருகி கொண்டே இரு. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், நித்தியத்துல ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துடைய ஆழம் நமக்கு புரியுதா? நீங்க பர்சனலா உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, வாழ்க்கையை பார்த்து, மரணமே கூர் எங்கே? சுத்தமா பாவத்தின் வேர் எனக்குள்ள கிடையாது. ஃபர்ஸ்ட், அதனால சரீர மரணம் எனக்கு கிடையாது. ரெண்டாவது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரலோகத்தை பார்க்கல, ஆனா நான் எங்க போக மாட்டேன், பாதாளத்துக்கு என் ஆத்துமா கிடையாது, திறவுகோலை என் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் என் ஆத்துமா என்ன பண்ண முடியாது, நரகத்துல தள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நபர் ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரீஸ்டுக்கு என்ன சொல்லுவாங்க, பூசாரி. ஒரு பூசாரிட்ட பேசிட்டு இருந்தார், சரிங்களா, ஒரு நபர். அப்ப அந்த பூசாரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், உங்களால சொல்ல முடியுமா மக்களை பார்த்து, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன், நான் மரிச்சதுக்கு அப்புறம் உயிரோடு எழும்புவேன், என்னை பின்பற்றி வா, உனக்கு நான் ஜீவனை தருவேன், உங்களால சொல்ல முடியுமான்னு. அப்ப அந்த பூசாரி சொன்னாலும், ஆமாமா என்னால சொல்ல முடியும் அப்படின்னாராம். நான் மரிச்சதுக்கு அப்புறம் உயிரோடு எழும்புவேன் ஆத்துமா, நான் உனக்கு என்ன பண்ண முடியும், நல்ல வாழ்க்கையை தர முடியும். அடுத்து அந்த கேள்வி கேட்டாரா, அப்படி சொல்ல முடியும்னா யாராவது ஒரு ஆளை உங்களால நம்ப வைக்க முடியுமான்னு கேட்டாரா. சொல்ல முடியுமா? ஆமா சொல்ல முடியும்ட்டீங்க, உங்களை நம்ப வைத்து உங்களை பின்பற்ற வைக்க முடியுமா அதை அப்படின்னாராம். முடியாதுன்னு இவர் சொன்னாரா, ஆனா என்னுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எங்களுடைய பாடுகளுக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லிட்டு போனது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு நாங்க எல்லாம் அவரை விசுவாசிச்சிருக்கிறோம், அந்த ஜீவனை நாங்க உணர்கிறோம், அந்த உயிர்த்தெழுதை நாங்க உணர்கிறோம், நித்திய வாழ்க்கை நிச்சயம் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். தேவ பிள்ளையே, நம் தேவனாகிய இயேசு நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் மரணத்தின் மூலமாக நம்முடைய மரணத்தை கம்ப்ளீட்டா எடுத்து போட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பாதாளத்துல நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுக்கிறார். நமக்கு மரணத்தின் கூறு கிடையாது, பாதாளத்தின் சங்காரம் நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல கிடையாது. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே எளிமை நின்று கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். சர்வ